ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பாம்பே அல்வா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ பாம்பே அல்வா செய்யறதுக்காக 1 கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதை இந்த பவுல் கூட ஆட் பண்ணிடலாம். 1 கப் கார்ன்ஃப்ளவர் கூட 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பாகுக்கு வைக்கிறதுக்காக 2 கப் சீனி எடுத்திருக்கேன். இது கூட 2 கப் தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். நம்ம சீனியும் தண்ணியும் இது மாதிரி நல்லா தரன்னு கொதிச்ச பிற்பாடு நம்ம கார்ன்ஃப்ளவர் தண்ணி கூட மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மிக்சரை இது கூட ஆட் பண்ணி நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடணும். கேப் விடாதீங்க, நல்லா அதை மிக்ஸ் பண்ணுங்க, இல்லைன்னா கட்டி தட்டிடும். இதில் இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே கார்டமம் பவுடர் இது கூட ஆட் பண்ணிடலாம். 1 பிஞ்ச் மட்டும் ஆட் பண்ணால் போதும். நம்ம வீட்லேயே மிக்சியில் நம்ம வச்சுருக்க ஏலக்காவை பொடி பண்ணோன்னா இது மாதிரி ஈஸியாக நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த ஸ்டேஜில் இது கூட கலருக்காக கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிடலாம். 2-3 டிராப்ஸ் லெமன் ஜூஸ் இதில் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா கட்டி பிடிக்கும், அதனால நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் இது நல்லா குக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது கூட கேஷ்யூ நட்ஸ் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ 2ஆக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 20 மினிட்ஸ் குக் பண்ண பிற்பாடு நம்மளோட அல்வா இப்படி தான் இருக்குது. நம்ம 20 மினிட்ஸ் குக் பண்ண அல்வாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக ஒரு பிளேட்டில் இவ்வளோ நல்லா ப்ராடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம குக் பண்ணி வச்சுருக்க அல்வாவை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அல்வாவை இந்த பிளேட்டில் நல்லா செட் பண்ண பிற்பாடு மேலே பாதாமை நல்லா துருவி போட்டிருக்கேன். இது 2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அவ்வளோதான், நம்மளோட அல்வா சூப்பராக ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.